இங்கே இந்த பையன் உடம்பு சரியில்லாதவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க அப்பா பத்தி தப்பா சொல்றான். நம்ம அக்கா வயசுல இருக்க பொண்ணு கூட வேற அஃபேர் வச்சிருக்காரு, நீ இனிமே இங்க இருக்க வேணாம், இங்க கூட வந்துருன்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா அங்க வராரு, உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான். இப்ப அடுத்த நாள் அந்த பையனோட அக்காவும் அவனும் வந்து அந்த அம்மாவை பார்க்க வரான். அப்ப அவங்க அக்கா அவங்க அப்பாவை பார்த்து, என் வயசுல பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையான்னு சொல்லி திட்டுறா. அவர் எதை சொல்ல வராரு, இவங்க யாருமே அவர் பேசுறது கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த அக்காவும் தம்பி வந்து அவங்க அம்மா கிட்ட, நீ இனிமே இங்க இருக்க தேவையில்ல, நீ ஏன் கூட வந்துருன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவே அங்க இந்த திட்டி அமைச்சிடுறாங்க. அவங்க அப்பா அங்க வந்து, நான் எதுவும் கேட்கல, அவகிட்ட தான் பேசுன்னு சொல்லி அவகிட்ட ஒரு விஷயம் பேசுறாங்க. இவங்க சொல்றதுலாம் உண்மைதான். அவளுக்கு வயசு 22 தான் ஆகுது, அவளுக்கு பார்வை தெரியாது, உன்னோட கண்டிஷன் பத்தி டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன், நீ இன்னும் 1 மாசம் தான் உயிரோட இருப்பியா, அதனால உன்னோட கண்ணை அந்த பொண்ணுக்கு தானமா கொடுப்பியான்னு கேக்குறாரு. உடனே அவங்களும் அவர் கொடுக்குற ஃபார்ம்ல சைன் போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப கூட பாத்தியாமா, அவர் உன்னை பத்தி கவலைப்படல, அந்த பொண்ணுக்காக தான் கவலைப்பட்டு இருக்காரு, நீ என் கூட வந்துன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா தம்பி வந்து அவங்க அம்மா கிட்ட, நீ ஏன் வீட்டுல 6 மாசம் தங்கு, இவன் வீட்டுல 6 மாசம் தங்கு, நீ இனிமே இங்க இருக்க தேவையில்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அக்காவும் தம்பி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. முதல்ல நீ வீட்டுக்கு கூட்டு போ, அடுத்த 6 மாசம் நான் கூட்டு போறேன்றான். அந்த பொண்ணு, முதல்ல நீ கூட்டு போ, அடுத்த 6 மாசம் நான் கூட்டு போறேன்றா. 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கப்போ அவங்க அம்மா ஒரு பேப்பர்ல, நான் என்ன ஆனாலும் இங்கதான் இருப்பேன், அவருக்கு என்னால கொடுக்க முடியாத சந்தோஷம் யார் மூலமா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், நீங்க இங்க இருந்து போலான்னு சொல்லி எழுதி போடுறாங்க. அதை படிச்சதும் அந்த அக்கா தம்பி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த ஹஸ்பண்ட் அந்த அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இந்த அம்மா சின்ன வயசா இருந்தப்போ ஒருத்தர் லவ் பண்ணிருப்பாரு, அவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பாங்க, குழந்தைய பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மா இவங்க 2 பேரும் அடிச்சு எழுதிட்டு வந்துறாங்க, அந்த குழந்தைய ஒரு அனாதாசிரமத்துல போட்டுறாங்க. இது எல்லாமே அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்க, ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து இந்த ஹஸ்பண்ட் தான் அந்த குழந்தைய போய் கண்டுபிடிச்சு, அவளுக்கு கண்ணு இல்லைங்கிற காரணத்தால இவளோட கண்ணை வைக்கலான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைஞ்சிருப்பாரு. அப்பதான் இவங்களோட பையன் அதை பார்த்து தப்பா நினைச்சிருப்பான். என்ன இந்த உலகம் எவ்வளவு தப்பா பேசினாலும் எனக்கு கவலை இல்ல, நீ சாகரப்பா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு உன்னோட கண்ணை அந்த பொண்ணுக்கு வைக்க நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டது அந்த வைஃப் கதறி கதறி அலறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த கண்ணு தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் முறையா பாத்துக்கிறாங்க, பார்த்து கட்டி பிடிச்சு அலறாங்க.